ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மகா சிவராத்திரியையொட்டி கொடிக்கம்பம் நடுவதில் ஏற்பட்ட மோதல் பெரும் கலவரமாக வெடித்துள்ளது. கல்வீச்சு, தீவைப்பு சம்பவம் என பதற்றம் நிலவ துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சாதாரண வாக்குவாதம் சில நிமிடங்களில் கலவரமாக வெடித்தது எப்படி? கோவில் திருவிழா என்றாலே கோலாகலம் மட்டுமல்ல, சில கோளாறுகளும் அரங்கேறினால்தான் திருப்தியாக இருக்கும் என்கின்ற ரீதியில் சிலர் சுற்றி திரிவது வழக்கம். தோரணம் கட்டுவது தொடங்கி கொடி ஏற்றுவது வரை பிரச்சனை இல்லாமல் மேற்கொள்வது எல்லாம் எங்கள் வழக்கத்திலேயே இல்லை என்பதுதான் இவர்களது கூற்று. அப்படி ஒரு குழுவினர் மகா சிவராத்திரியையொட்டி ஒரு ஏரியாவையே கலவரக்காடாக மாற்றிய சம்பவம் தான் ஜார்க்கண்டில் அரங்கேறி இருக்கிறது. பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியை தூக்கும் அளவுக்கு அரங்கேறிய பெரும் மோதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? பொதுவாக இரு பிரிவினர் அவரவர் பகுதிகளில் தங்களது மதச் சடங்குகளை மேற்கொண்டு அமைதியாக கொண்டாடுவதுதான் வழக்கம். பொங்கல், முறுக்கு, சீடை, அதிரசம் என இனிப்புகள் இஸ்லாமியர்கள் வீடுகளுக்கு படையெடுப்பதும், மணக்க மணக்க பிரியாணியை பக்கெட்டாக இந்துக்கள் வீடுகளுக்கு அள்ளிச் செல்வதும், போதும் போதும் என்று கூறினாலும் கேக் வகைகளை கேட்காமலேயே அள்ளி கொடுக்கும் கிறிஸ்தவர்களையும் ஒரே ஊருக்குள் வேறெந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. ஆனால் அப்படி செய்வதெல்லாம் எங்கள் வழக்கம் இல்லை, அது எங்களுக்கு செட்டாகாது என கூறும் சிலர், எங்கு கொடிக்கம்பம் நட்டால் கலவரம் வரும், எங்கு குடாய் வைத்து பாட்டு போட்டால் சண்டைக்கு வருவார்கள் என்பதை நன்கு ஆராய்ந்து அங்கு சென்று தங்களது சேட்டையை காட்டுவதை ஒரு வழக்கமாகவே கொண்டுள்ளனர். அப்படி ஒரு சம்பவம்தான் ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக்கின் தும்ரூன் என்ற கிராமத்தில் மகா சிவராத்திரியை ஒட்டி அரங்கேறி உள்ளது. வன்முறை கும்பல் எதிர்பார்த்தது போலவே மோதலாக வெடிக்க கல்வீச்சு, தீவைப்பு என அந்த ஏரியாவே கலவரக்காடாக மாறியிருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் உள்ளிட்டவை தீ வைத்து எரிக்கப்பட்டன. ஒரு கடையை தீக்கிரையாக்கியது கலவர கும்பல். தொடர்ந்து கற்களை வீசி ஒரு பிரிவினர் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதால் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் ஏரியாவிற்குள் நுழைந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். இந்த மோதல் சம்பவத்தில் காயமடைந்த பலர் சிகிச்சைக்காக ஹசாரிபாக் சதார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் இந்துஸ்தான் சவுக் பகுதியில் மத கொடி மற்றும் ஒலிபெருக்கிகளை நிறுவுவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம்தான் வன்முறைக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. ஒரு சிறு தகராறாக தொடங்கிய இந்த சண்டை மளமளவென காட்டு தீயாக பரவ வகுப்புவாத மோதலாக வெடித்து கல்வீச்சு மற்றும் தீவைப்புக்கு வழிவகுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.